Hi guys, I'm welcome back to Kama Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்போ ஒரு பெரிய பேனிக் ஸ்டேட்ல இருப்பீங்க பிகாஸ் பிட்காயின் ஹஸ் பிளஞ்ச் பை மோர் தென் 15%. பிட்காயின் மட்டும் இல்லைங்க, எல்லா காயின்ஸ்லயும் பாத்தீங்கன்னா மோர் தென் 10-15% வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டிராஸ்டிக்கா டவுன் ஆயிருக்கு. ரெண்டு விஷயம் நம்ம இந்த காயின் பத்தி இந்த வீடியோல பேச போறாங்க. ஒன்னு இஸ் இட் சேஃப் டைம் டு இன்வெஸ்ட், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு மொமெண்டம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பேச போறோம். அதுக்கு முன்னாடி நான் நேற்று சொல்லியிருந்தேன் நான் தெளிவா வீடியோல ஃபெட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரேட்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமா கட் பண்றாங்க, அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கரெக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா ஆயிருக்கு அப்படின்றதான் இங்க சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல ஃபெட் கட் ரேட்னா என்ன ப்ரோ, அதனால என்ன, ஏன் இப்போ மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுது இல்ல கரெக்ஷன் ஆகுது ஏதோ சொல்றீங்க, அது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாத்துடலாம். ஸோ ஃபெட் கட் ரேட் என்னன்னா யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வ். இது நம்ம பிட்காயின் பத்தி இல்ல கிரிப்டோ பத்தி பேசணும்னா நம்ம யூஎஸ் பத்தி தாங்க பேசணும். ஸோ யூஎஸோட ஃபெடரல் ரிசர்வ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்றாங்க. ரொம்ப சிம்பிள் லேமன் டேர்ம்ஸ்ல நான் சொல்றேங்க. இப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேங்க்ல வந்து ஒரு எஃப்டி போடுறீங்க, எஃப்டியோ இல்ல வந்து ஒரு எஃப்டி போடுறீங்கன்னு வச்சுக்கலாமே, ஒரு 20,000 எஃப்டி போடுறீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு 8% இருக்குன்னு சொல்லிட்டு வைப்போம். இப்போ இந்த 8% வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7% இல்ல 6% சொல்லிட்டு கட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க வந்து அது அந்த இதுல இன்வெஸ்ட் பண்ண மாட்டீங்க, இல்ல வந்து அவர் இது பண்ண மாட்டீங்க. அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல ஒரு லாஸ் வரும். இதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு லோன் எடுக்கிறீங்க, லோன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5% அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இன்ட்ரெஸ்ட். நீங்க திருப்பியும் கட்டுற மாதிரி இருக்கும். அதை வந்து நான் 4% அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, நிறைய லோன் எடுப்பீங்க. ஸோ மணி நிறைய என்ன பண்ண ஆரம்பிச்சிருங்க, பேங்க்ஸ்ல இருந்து பாரோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைட்ல எக்கனாமியை வந்து பூஸ்ட் பண்ணாலுமே இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமியை வீக் பண்ணீங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் மணி வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆக ஆரம்பிக்கும், புழக்கமாக ஆரம்பிக்கும், இதாக முடிக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரன்சியை வீக் ஆக்கிடும். இதுதான் கான்செப்ட். உங்க கரன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வீக் ஆயிடும். ஸோ அந்த ஒரு பர்ச்சேசிங் பவர் கேபிட்டல் பேரிட்டின்னு சொல்லுவாங்க, பிபிபி, அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடும். ஒரு அது யூஎஸ் டாலரா இருந்தாலும் சரி, இல்ல ஐஎன்ஆரா இருந்தாலும் சரி, இல்ல சைனீஸ் யுவானா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அதோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிடும். ஏன்னா நிறைய அவைலபிளா கிடைக்குது. உங்களுக்கு இஷ்டத்துக்கு நீங்க ரேட்ல கட் பண்ண நிறைய பேர் லோன் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, நிறைய பேர் நிறைய காசு வந்துடும், எல்லாமே நிறைய 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 நீங்க மக்கள் கொடுக்க என்ன ஆயிடும்னா எல்லாருமே அப்ப என்ன எல்லாத்தோட விலைவாசியும் ஏற ஆரம்பிச்சிடும், பயங்கரமான ஒரு இதை கொண்டு போய் போகும். ஸோ இந்த டிசிஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ யூஎஸ் ஃபெடரல் ரேட் வந்து எடுத்திருக்கு. அண்ட் இந்த இது நடந்ததால பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து பாத்தீங்கன்னா சரியான கிராஷ், பயங்கரமான கிராஷ் வந்து ஆல்ரெடி வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தது தான். ஸோ இதனால இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி இமிடியட் மீட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபெடரல் ரிசர்வ்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ இதோட ஹைலைட்ஸ் வந்து என்ன நடக்க போகுது, ஸோ இப்ப இந்த ஒரு பேனிக், இந்த எமர்ஜென்சி மீட்டிங் பேனிக், இந்த ஃபெடரல் ரிசர்வ் ரேட் கட், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ மார்க்கெட் வந்து ரொம்ப பயங்கரமா அடி வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கு அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் செம்ம வாலடைல் இருக்கு. இந்த எமர்ஜென்சி மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட சில பேர் என்ன சொல்றாங்கன்னா மார்க்கெட் இன்னமும் வாலடைல் தான் இருக்கும், இந்த வீக்கே வந்து வாலடைல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தி அட்வைஸ் இஸ் ஸ்டே அவே ஃப்ரம் திஸ் வாலடைல் மார்க்கெட். அதுதான் இப்ப சொல்லணும். ஏன்னா இந்த எமர்ஜென்சி மீட்டிங்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கு இனிமேல் தான் தெரியும். மேபி இந்த நெக்ஸ்ட் ஒரு 5-6 ஹவர்ஸ்ல வந்து தெரிஞ்சிடும் இந்த மீட்டிங்ல இருந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி நிறைய டிசிஷன்ஸ் மாறலாம். நாட் ஓன்லி கிரிப்டோ ஸ்டாக்ஸுமே பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்கிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு டிசிஷன் எடுக்கும் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வாலடைல் இருக்க டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யாருமே போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் மூவ்மெண்ட்ஸ் ஸ்கால்ப் ட்ரேடிங் பண்றது பயங்கர கம்மியா இருக்கு. டக்குன்னு ஒரு $2 போட்டு நம்ம $5 எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. பிகாஸ் மார்க்கெட் எப்படி வேணாலும் டர்ன் அவுட் ஆகலாம், எப்படி வேணாலும் மூவ் ஆகலாம். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூஸே கிடையாது. கிரிப்டோல வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல உங்களுக்கு நியூஸே செல் ஆகல, உங்களுக்கு நியூஸே கிடையாது. மார்க்கெட் வாலட்டாலிட்டி இஸ் 100%. ஸோ அதனால இட்ஸ் வெரி அட்வைசபிள் டு ஸ்டே அவே ஃபார் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், நாட் லாங். நம்ம ஆல்ரெடி நிறைய டைம்ல நம்ம நிறைய நியூஸ்ல இருந்து நம்ம ப்ராஃபிட்ஸ் எல்லாம் எடுத்திருப்போம், நிறைய பண்ணிருப்போம். பட் இந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் டைம் டு ஸ்டே காம், ஸ்டே கம்போஸ் அண்ட் வெயிட் அண்ட் see what market brings to us. So that is the news that we want to share with you guys today. உங்களுக்கு இந்த Fed rate cut concept வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். So thank you for watching Karma Crypto and do subscribe and stay tuned to Karma Crypto for more interesting updates regarding cryptocurrency during this time. Thank you.